ரொம்ப போர் அடிக்குதுமா. ஏதோ ஃபன்னா பண்ணலாமா? ஃபன்னா ஓகே, நம்ம லைட்டோட விளையாடலாமா? இப்போ ஓகே. இதை செய்யறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனாக எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கட்டர், இது மட்டும் தான் நமக்கு தேவை. இதாச்சு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை கட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த நெக் ஏரியாவை கட் பண்ணி எடுத்து போகிறோம். கட் பண்ணிட்டு வந்துடலாமா? அவ்வளோதான், நம்மளுடைய ஹாலோகிராஃபிக் ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்போ நம்ம லைட்டோட விளையாடிடலாமா? ஓகேம்மா, வாங்க விளையாடலாம். இப்போ ஏதாச்சும் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாலோகிராம் 3D வீடியோ ப்ளே பண்ணி போகிறோம். அந்த ஃபோன் மேலே நம்மளுடைய இந்த ப்ரொஜெக்டரை வச்சோம்னா லைட்டோட விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, செஞ்சிடலாமா? வாவ், இதெல்லாம் எப்படி நடக்குது? இட்ஸ் டூ சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபோன் வைக்கிறோம் இல்லையா, இந்த ஃபோன்லேருந்து போகிற லைட் போயிட்டு அந்த ப்ரொஜெக்டரோட வால்ஸில் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் 2 ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன்னா என்னம்மா, ரீஃப்ராக்ஷன்னா என்னம்மா? ரிஃப்ளெக்ஷன்னா தினமும் கண்ணாடியில் முகம் பார்க்குறியா? பார்க்கும்போது என்ன ஆகுது? உன்னோட முகம் அதில் தெரியுதா? ஆமாம் ஆமாம், அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ரீஃப்ராக்ஷன்னா ரொம்ப சிம்பிள். இது ஸ்ட்ரா இருக்கா? இந்த ஸ்ட்ரா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? எஸ்மா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்ட்ராவை இந்த கிளாஸ்ல இருக்கிறத தண்ணிக்குள்ள போடுறேன். சோ என்ன ஆகுது? பெண்ட் ஆகுற மாதிரி இருக்கா? இந்த ஸ்ட்ரா பெண்ட் ஆகுது இல்லையா? அதுதான் அந்த பெண்ட் ஆகுற அந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து ரீஃப்ராக்ஷன். ஓகே, கிளியர்? எஸ். ஸோ இப்போ இந்த ஹாலோகிராம்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த செல்ஃபோன்லேருந்து போகிற அந்த லைட் வந்து கண்டினியூஸாக ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் மாறி மாறி ஒரு சீக்வன்ஸாக நடக்கிறதால அது ஒரு 3D எஃபெக்டாக நமக்கு கிடைக்குது. அதனால தான் இந்த 3D வீடியோஸ்லாம் வருது. புரிஞ்சுதா? புரிஞ்சதுமா. ஓகே, வேறு ஏதாவது கேட்கணுமா? எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுமா? ஆக்சுவலி இந்த ஹாலோகிராம் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேரோட கம்பைன் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டு டெலிகம்யூனிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டெலிகம்யூனிகேஷனில் எப்படின்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்லாம் வீடியோ கால்லாம் பேசுகிறோமா, ஒருத்தவங்க அப்படியே நம்மக்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் ரொம்ப பேசுகிறாங்களா ஆசையா? பட் அதே வந்து 3D எஃபெக்டில் கொடுத்தா அப்படி இருக்கும், அவங்களே நேரில் வந்து இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி தான் வந்து இந்த ஹாலோகிராம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உங்களை மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து புக்ஸ்லாம் இந்த 3D அனிமேஷனில் காமிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெசன்ஸ்லாம் ஒரு செடி எப்படி வளருது அதெல்லாம் காமிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பீங்கல்ல. இதை தவிர வேற எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அது சப்போஸ் சடனாக இடிஞ்சு விழுந்துருது. ஓகே, அப்போ என்ன ஆகுனா எந்த மூலையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க தான் இந்த ஹாலோகிராம் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இன்னொரு விஷயங்கள் நடக்குதுன்னா அது எப்படி நடந்துச்சு இன்னொரு விஷயங்களை இந்த ஹாலோகிராம் டெக்னாலஜி ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் யூஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த லைட்டோட ஃபன் நல்லா இருந்ததா ஹாலோகிராம்? ஆமா, சூப்பரா இருந்துச்சுமா. ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.